கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டவரின் மனைவி தனக்கு அரசு பணி வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். அம்மக்களத்தூரைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் கடந்த 3ஆம் தேதி வாகன விபத்தில் இறந்ததை அடுத்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பழனிவேல் மனைவி ஐஸ்வர்யா இரட்டை குழந்தைகளுடன் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும், கணவன் இறப்பால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தனக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் விடியா அரசின் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மணல் குவாரிகளை திறக்க தமிழக அரசு 7 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைந்த கல், மண், சாண்ட், மணல் லாரி, டிப்பர் லாரி மற்றும் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் இது தொடர்பாக மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் அரசு ஒப்பந்ததாரர்களுக்காக ஆற்று மணலையை பயன்படுத்த வேண்டும், 426 சாண்ட் குவாரிகளுக்கு மட்டுமே அனுமதி இருந்தும் 4000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குவாரிகள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். தங்கள் கோரிக்கை மீது நடவடிக்கை இல்லாவிட்டால் மாநிலம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர். திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண்மணி தனது மூளை வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மகனுக்கு வழங்கி வந்த உதவித்தொகையை விடியா அரசின் அதிகாரிகள் நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். செல்வி என்ற அந்த பெண்மணி 10 ஆண்டுகளாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 5 மாதங்களாக உரிய காரணம் இன்றி உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாக புகார் தெரிவித்தார். மேலும் மகனை கவனிப்பதற்காகவே வேலைக்கு கூட செல்ல முடியாமல் சிரமப்படும் தனக்கு ஒரு வாரத்திற்குள் உதவித்தொகை வழங்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர் எச்சரித்தார். சென்னை சைதாப்பேட்டை பணக்கல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சி துணை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு ஓட்சா கூட்டமைப்பு சங்கத்தினர் 1000க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை காவலர்கள், பணியாளர்கள், ஆபரேட்டர்கள், பள்ளி தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவியும், பணி பாதுகாப்பு, காலமுறை ஊதியம் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 25 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்சா கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10 வருஷம் 12 வருஷம் உழைச்சி அவங்கள ஏற கட்டிட்டு அவங்களுக்கு அந்த பணியை கொடுக்காம அவங்களுக்கு தேவையான ஆட்கள், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு தேவையான ஆட்களை அவங்க நியமனம் பண்ணாங்க. அதனால் நிறைய சுகாதார ஊக்குநர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு மாவட்டத்தில் பார்க்க போனீங்க 150 பேருக்கு மேலே சுகாதார ஊக்குநர்கள் பாதிக்கப்பட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் சிறுவர் பூங்கா பராமரிப்பு இன்றி சேதமடைந்து காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மறைமலை நகர் நகராட்சி 20வது வார்டில் உள்ள சிறுவர் பூங்காவில் விளையாட்டு சாதனங்கள் சிதிலமடைந்தும், மின் விளக்குகள், சிசிடிவி கேமராக்கள், குடிநீர் சாதனங்கள் பராமரிப்பு இன்றியும் காணப்படுகிறது. மேலும் அங்குள்ள கழிப்பறைகளும் சுகாதாரம் இன்றி துர்நாற்றம் வீசுவதால் பூங்கா இருந்தும் அதனை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. எனவே சிறுவர் பூங்காவை முறையாக பராமரிக்க ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தை பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் பால் விலை உயர்வை கட்டுப்படுத்த விடியா அரசை வலியுறுத்தி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசே விவசாயிகளிடம் இருந்து மக்காச்சோளம் கொள்முதல் செய்த தீவன தொழிற்சாலை அமைத்து நியாய விலை கடைகள் மூலம் கால்நடை தீவனம் இலவசமாக வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் கோரினர். மாடுகள் புண்ணாக்கு சாப்பிடுவது போன்று வித்தியாசமான முறையில் நடத்திய இந்த போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் வருவாய் கோட்டா ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் நாடமங்கலம் ஊராட்சியில் பட்டியலின மக்களுக்கு இடங்களை அளந்து தராமல் விடியா அரசு ஏமாற்றி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மாடக்கோட்டை கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டாலும் இதுவரை அவர்களுக்குரிய இடங்களை அளவீடு செய்து தராமல் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களுக்குரிய இடங்களை சிலர் ஆக்கிரமித்து மிரட்டுவதாக கூறும் பாதிக்கப்பட்ட மக்கள் உரிய இடங்களை அளவீடு செய்து வழங்க வேண்டும் என விடியா அரசை வலியுறுத்தியுள்ளனர்.